Hi everyone, welcome to our channel மழமொழிமே. நம்ம சேனலில் டே டு டே லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிருங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் ஏதாவது போடணும்னு தோணிச்சுன்னா உடனே போட்டுருங்க. இது 4 பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே எப்படி கிளிசரின் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து இப்போது மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் வந்து 1 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா இதில் 1/2 கப்பு இல்லை 3/4 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 பொருள் தான் இதுக்கு தேவை. அது வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு, நம்ம நார்மலாக ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பு. இந்த 4 பொருள் போதும். நமக்கு வந்து வீட்டிலையே நேச்சுரலாக எப்படி வந்து கிளிசரின் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது இந்த கிளிசரின் தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஊற்றி வச்ச அந்த கோகோனட் ஆயிலை வந்து ஒரு பவுலில் ஊற்றி அதை ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு அதை ஹீட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒன்று வந்து இதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் செஞ்சப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவோட நான் கடைசியில் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு அதை வந்து சிம்மில் ஸ்லோ ப்ராசஸாக நல்லா ஹீட் பண்ணணும். இதை ஏன் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிசரின் தயாரிக்கிறதுக்கு பொதுவாக கடையில் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அனிமல் ஃபேட்டில் இருந்தோ இல்லை ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் வந்து எந்த வெஜிடபிள் ஆயிலில் இருக்கோ அதை தான் வந்து அவங்க கிளிசரின் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. பொதுவாக இந்த ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிறது கோகோனட் ஆயிலில், பாம் ஆயிலில், சோயா ஆயிலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிலில் இருக்குது. இந்த ஆயிலில் கிளிசரினை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கிளிசரினை வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. இதை பிரித்து எடுக்கிறதுக்கு அவங்க வந்து லையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த லைக்கு பதிலாக நேச்சுரலாக லையாக யூஸ் ஆகிற பேக்கிங் சோடாவை ஒரு பிஞ்ச் நம்ம அதில் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹீட் ஆகிட்டே இருக்க ஆயில் இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆக ஆக அதில் இருக்கிற கிளிசரின் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் வந்து நம்ம ஏன் உப்பையும் தண்ணியையும் சேர்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, உப்பை வந்து நம்ம இதில் சேர்க்கும்போது இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து அது கிளியர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா வந்து லையாக நமக்கு வந்து இப்போது யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக்கிங் சோடா வந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு அந்த ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதோட ஒரு பிஞ்சு சால்ட்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து மறுபடி ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ நம்ம வந்து வாட்டர் மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த தண்ணியோட நம்ம ஆயிலில் இருந்து பிரிஞ்சு வந்த அந்த கிளிசரின் வந்து ஒன்று சேரணும். வந்து அதில் மெஷர் பண்ணி வச்ச அந்த தண்ணியை இப்போது ஹீட் பண்ணி வச்ச அந்த ஆயில் ஆறுனதுக்கப்புறம் அதோடு சேர்க்குறோம். இப்போது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஒன்று சேராமல் தனித்தனி லேயராக அப்படியே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் நமக்கு வந்து அந்த கிளிசரின் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதுக்காக தான் இதை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற லேயர் வந்து ஒன்றாகி பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்போ வந்து இந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சோ அப்போ கிளிசரின் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ 2 பிளெண்ட் ஆயிடுச்சோ, நல்லா ஒன்று சேர்ந்துருச்சோ அப்போ வந்து நமக்கு கிளிசரின் தயாராகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ நமக்கு அதில் வந்து பேக்கிங் சோடா போட்டதுனால அது ஒரு லையாக நமக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதை போட்டதுனால நமக்கு வந்து நுரை ஃபார்ம் ஆகும். அந்த நுரையை வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த நுரையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா கீழே இருக்கிறது தான் நமக்கு யூஸ் பண்ண போகிற கிளிசரினாக யூஸ் ஆக போகுது. இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பாயில் ஆகிறப்போ நீங்கள் நடுவில் வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். எடுத்து பார்க்குறப்போ ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணுறப்போ எப்போ உங்களுக்கு ரெண்டுமே தனியாக தெரியாமல் ஒரு மாதிரி பிளெண்ட் அது சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியுதோ அப்போ நீங்கள் வந்து இது ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா
வந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இந்த நுரையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற அந்த இதுதான் வந்து நமக்கு கிளிசரினாக நாம் யூஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை வந்து நாம் எடுத்துட்டு இதை ஒரு பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க போகிற அந்த பாட்டிலில் வந்து ஒரு துணி வச்சு நல்லா கட்டி இதை வடகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வடிகட்டி எடுத்து வைக்கிறப்போ இது வந்து 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் நம்ம வெளியவே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற அந்த கிளிசரினை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த கிளிசரினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 வாரத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணுங்கிறப்போ எப்பப்போ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கிளிசரின் ஹோம்மேட் கிளிசரின் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் இது வந்து உங்களுடைய உதடு ட்ரையாக இருக்குதுன்னா, பித்தவெடிப்பு இருக்குதுன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து போர்ஸ் இருந்ததுன்னா, அதே மாதிரி ட்ரையான ஸ்கின் இருந்ததுன்னா இது வந்து சூப்பராக யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு க்யூரை கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. மெயினாக வந்து உங்களுக்கு இது வந்து மாய்ஸ்சரைசராக இது யூஸ் ஆகும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து அப்படியே வச்சுட்டு உங்களை மாய்ஸ்சராக வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இதோட வந்து நம்ம இன்னும் இதை ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டிப்பை வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளிசரினை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றியாச்சு. இதோட இப்போ வந்து நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் வாட்டரையும் இதோட நான் ஊற்ற போகிறேன். அதுவும் வந்து இது எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து அந்த ரோஸ் வாட்டரையும் நீங்கள் எடுத்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கினா அதையும் நீங்கள் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே அளவு எலுமிச்சம்பழ சாறு வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்கள் ஓவர் நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நல்ல கூலான வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உதடு வந்து நல்லா பிங்காக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கிளிசரினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரே நாள்லேயே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து உங்களுடைய ஓப்பன் போர்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை மாய்ஸ்சராக வச்சுருக்கும். உங்களுடைய ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ்க்கு அதே மாதிரி பாதத்தில் வந்து ட்ரைனஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த பித்த வெடிப்பு வர்றதையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி குட்டி குட்டி பசங்க வந்து டயாப்பர் போடுறதுனால அவங்களுக்கு வந்து ரேஷஸ் வரும் இல்லையா, அதையும் வந்து இந்த சொல்யூஷன் போடும்போது அது நல்லா வந்து ஆறிடும். இந்த மாதிரி நிறைய இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டிலையே இதை வந்து தயாரிக்க முடியும். நீங்களும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நமக்கு போட்டுருங்க. இந்த இதில் வந்து நான் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவோட காட்டுறேன். நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல தயாரித்தப்போ நான் வந்து இந்த ஆயிலை இரும்பு சட்டியில் வந்து ஊற்றிட்டேன். அந்த மாதிரி ஊற்றினப்போ எனக்கு அந்த ஆயிலோட கலரே வந்து அப்படியே டோட்டலாக கருப்பாக ஒரு மாதிரி வேறு கலரில் மாறிடுச்சு. அப்போது நான் வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அயனில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சில்வரில் யூஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் பிளாக்காக மாறினாலும் கூட அதில் வந்து இதே பெனிஃபிட்ஸ் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு விட்டுட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.